இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே ஜாகிர் உசேன் என்பவர் இன்று காலை படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இருவர் சரணடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நெல்லை டவுன் பகுதியில் இன்று காலை ஜாகிர் உசேன் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இருவர் ஆஜராகியிருக்கிறார்கள். ஜாகிர் உசேன் கொலை தொடர்பாக இருவர் நெல்லை நீதித்துறை நடுவர் மன்றத்தில் சரணடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொழுகை முடிந்து வெளியே வரும்போது மர்ம நபர்களால் இன்று காலை ஜாகிர் உசேன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் இருவர் சரணடைந்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளரான ஜாகிர் உசேன் இன்று காலை படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக இருவர் சரணடைந்திருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜாகிர் உசேன் இன்று காலை டவுன் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் போது டவுன் காட்சி மண்டபம் அருகே 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வழிமறித்து அறிவால் வெட்டியுள்ளது. ரத்த வெளுத்து சம்பவ இடத்திலே சரிந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை செய்து கும்பல் அங்கு இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓடின. தொடர்ந்து டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து காவல்துறை துணை ஆணையர் கீதா சம்பவ இடத்தில் முகாமிட்டு ஆய்வினை மேற்கொண்டிருந்தார். தற்போது நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் கொலையில் JNM நீதிமன்றத்தில் இருவர் சரணடைந்திருக்கிறார். 2 பேர், அதாவது கார்த்திக், அக்பர் பாஷா இருவரும் சரணடைந்திருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் நிலவுகிறது டவுன் பகுதியில். மேலும் அங்கு இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை வைத்து வேற யாரும் இருக்கிறார்கள் என தொடர்ந்து காவல்துறையினர் தெரியப்படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.